வணக்கம் நண்பர்களே! இன்று நாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு தலைசிறந்த அம்மன் கோயிலின் கும்பாபிஷேக நிகழ்ச்சியை பார்க்க போகின்றோம். இந்த கோவில் நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் கலெக்டர் ஆபீஸ் அருகே உள்ள மல்லம்மாள் காளியம்மன் கோவிலாகும். இந்த கோவில் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ராமநாதபுரம் அரண்மனை மற்றும் சேதுபதிகளின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிக்கு அருகில் அமைந்துள்ளதால் இப்பகுதி மக்கள் மத்தியில் காளியம்மன் வழிபாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த அம்மன் ஆலயம் பல ஆண்டுகளாக கிராம மக்களின் குலதெய்வ மற்றும் காவல் தெய்வ வழிபாட்டுடன் தொடர்புடையதாக உள்ளது. மல்லம்மாள் எனப்படும் அம்மன் ஊரை காக்கும் சக்தி வடிவமாகவும் தீய சக்திகளை அகற்றும் காளி அம்மன் அவதாரமாகவும் பக்தர்கள் நம்புகின்றார்கள். இங்கு மல்லம்மாள் கருவறை தெய்வமாக காட்சியளிக்கின்றாள். மேலும் விநாயகர், சக்தி வாய்ந்த அரச மரம், தட்சிணாமூர்த்தி, பெருமாள், பிரம்மன் மற்றும் அனைத்து தெய்வங்களையும் காவல் காக்கும் தர்மமுனீஸ்வரர் காவல் தெய்வமாக உள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பட்டினம் காத்தான் மல்லம்மாள் காளியம்மாள் தர்மமுனீஸ்வரர் கோவிலின் 9ஆம் ஆண்டு வருடாபிஷேக கும்பாபிஷேகம் யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. சித்திரை மாதம் 27ஆம் தேதி 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, முதல் காலையாக சாலை பூஜை, வேத பாராயணம் போன்றவை நடைபெற்றது. சித்திரை மாதம் 26ஆம் தேதி 11/5/2026 திங்கட்கிழமை மங்கள இசை, கோ பூஜை, ஹோமம், மகா பூர்ணாஜிதை நிகழ்ச்சி நடைபெற்றது. காலை 10 மணிக்கு வருஷாபிஷேக கும்பாபிஷேகம், மகா ஆராதனை, பிரசாதம் வழங்குதல் போன்றவை நடைபெற்றது. மாலை 5:30 மணிக்கு மேல் 108 திருவிளக்கு பூஜைகள் நடைபெற்றது. திங்கட்கிழமை காலை 11 மணி அளவில் சமபந்தி அன்னதானம் நடைபெற்றது. வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 நாள் 4ஆம் ஆண்டு குருபெயர்ச்சி விழா நடைபெறும் என ராமநாதபுரம் தலைமை மாவட்ட ஜோதிட நல சங்கம் உலக மக்கள் நன்மைக்காக நடைபெறுவதாக அறிவித்தது. கும்பாபிஷேக விழாவில் பல அரசியல் தலைவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், தொழில் அதிபர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். பாதுகாப்பு பணியில் ராமநாதபுரம் காவலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் போன்றவை சிறப்பாக பணியாற்றினார்கள். நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை கோவில் கும்பாபிஷேக குழு தலைவர் எம். சேதுராஜன் ஐயா மற்றும் கோவில் விழாக்குழுவினர் செய்திருந்தார்கள். மல்லம்மாள் கோவிலில் படியேறி வந்து வேண்டுவோர்க்கு மன கஷ்டம் நீங்கி நல்ல இன்பம் பெறுவர் என்பது கண்கண்ட உண்மையாகும். இந்த சக்தி வாய்ந்த கோவிலுக்கு வாருங்கள், மல்லம்மா காளி அம்மன் அருளை பெறுங்கள். இந்த சேனல் பிடித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.